பாப்பா பாப்பா என்ன வெயில் என்ன வெயில். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க வெளியில போவேன். காலையில அவர் வந்துட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாரு. மதியானத்துக்கு மேல நான் போய் கூட்டிட்டு வருவேன். அப்பா அந்த மதியானத்துக்கு மேல இருக்கிற வெயில் சுத்தமா தாங்கவே முடியல. மதியானம் உச்சி வெயிலுக்கெல்லாம் போனோம்னா போல மயக்க அடிச்சு அந்த இடத்துல விழுந்துருவோம் போல இருக்கு. அப்படி இருக்கு. இப்பவே இப்படி இருக்குன்னா இந்த அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ போ. வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாம ஆரோக்கோல பாதாம் பிசின ஓவரா ஊற போட்டு முடியே ஓப்பன் ஆகி எல்லாம் வெளியில சிந்தி கிடக்கு. அந்த அளவுக்கு நான் ஊற வச்சிருக்கேன். தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் பால் பாத்தீங்கன்னா 3 வாட்டி எடுத்துக்கிட்டேன். அதுல ஊற வச்ச பாதாம் பிசினும் சேர்த்துக்கிட்டேன். முன்னாடி வீட்டுல புரோட்டீன் பவுடர் அரைச்சு வச்சிருந்தாங்க. அது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரிலேட்டட் வீடியோல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸ்வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த தேனும் அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டம்ளர் சுத்தி தேனை ஊத்தி பார்த்துட்டு ஏதாவது டிசைன் வருமான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஒரு மண்ணும் வரல. அப்புறம் அந்த நம்ம கலக்கி வச்சிருந்தாலும் தேங்காய் பால் அதை எடுத்து ஊத்தி கடைசியில கொஞ்சம் நட்ஸையும் சேர்த்து உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கோ அதையும் சேர்த்து குடிச்சு பாருங்க. வெயிலுக்கு செம்மையா இருக்கும். என்னன்னா சைனஸ் இருக்கவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு இந்த கம்பெனி பொறுப்பு இருக்காது.